தமிழ் பொது வேட்பாளர் குறித்து தமிழரசு கட்சி தீர்மானம் எடுக்கவில்லை. சுமந்திரன். செம்மலை பழைய நீராவியடி பிள்ளையார் ஆலய பொங்கல் உற்சவத்தினை குழப்பும் முயற்சியில் போலீசார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சரத் பொன்சேகா வெளியானது அறிவிப்பு. மொட்டு கட்சிக்கு பிரதமர் பதவி வேண்டும், டீல் பேசிய நாமல் ராஜபக்ச. கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன காலமானார், தமிழ் மக்களின் உரிமைக்காக ஒலித்த குரல். ரணிலுக்கு ஆதரவான எம்பிக்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, சுமந்திரன் பகிரங்க குற்றச்சாட்டு. மீண்டும் வடக்குக்கு விஜயம் மேற்கொள்ளும் ரணில் விக்ரமசிங்க. தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை ரத்து செய்யுமாறு வைகோ மனு தாக்கல். அரச ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை, வெளியான சுற்றறிக்கை. இனப்படுகொலைக்கு மன்னிப்பு கோரிய அமைச்சரை மேற்கோட்காட்டி சபையில் கேள்வி எழுப்பிய ஸ்ரீதரன். யாழில் இடம்பெறவுள்ள சர்வதேச புத்தக திருவிழா தொடர்பான விரிவான செய்திகள். தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துகின்ற எந்த ஒரு தீர்மானத்தையும் இலங்கை தமிழரசு கட்சி இதுவரையில் எடுக்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாங்கள் எடுத்த தீர்மானம் என்னவென்றால், ஜனாதிபதி தேர்தலிலே நிற்கின்ற பிரதான வேட்பாளர்களோடு நாங்கள் பேரம் பேசி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை அவதானித்து யாருக்கு எங்கள் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அதற்கு பின்னர் நாங்கள் அறிவிப்போம் என சொல்லியிருக்கின்றோம். அதன்படி பிரதான வேட்பாளர்களில் தங்களை வெளிப்படையாக அடையாளம் காட்டியிருக்கின்ற சயித் பிரேமதாசாவோடும் அனுரகுமார திசாநாயக்கவோடும் எங்கள் கட்சி அலுவலகத்திலே உத்தியோகபூர்வமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அத்தோடு எங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வெளிவந்த பின்னர் என்னவென்ன விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன, இவற்றையெல்லாம் பகிரங்கப்படுத்தி சொல்லுகிறார்கள் என்பதை அவதானிப்போம். ஆனால் வேறு எவரும் இன்னமும் தங்களை வேட்பாளர் என்று அறிவிக்கவில்லை. அப்படி அறிவிக்கின்ற பட்சத்தில் அவர்களோடும் இதே மாதிரியான பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்துவோம். இதேவேளை போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை உயர்நீதிமன்றம் இடைநிறுத்தியதால் ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியாது. நொண்டிச்சாட்டுகளை சொல்லி ஜனாதிபதி தேர்தலை பிற்போடக்கூடாது. சட்டத்தின் பிரகாரம் அதனை நடத்த வேண்டும். அதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உண்டு. மேலும் விக்னேஸ்வரன் சொல்லுகின்ற விடயங்களுக்கு நான் பதில் சொல்லப் போவதில்லை. ஆனால் என்னுடைய மூளையை உபயோகித்து நான் சிந்திக்கின்றேன் என்று அவர் சொன்னமைக்கு என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆசிரியனாக தன்னுடைய மாணவர்கள் மூளையைத்தான் பாவித்து சிந்தித்து கூறுகின்றனர் என்று அவர் கண்டுபிடித்திருக்கின்ற கண்டுபிடிப்பு மிகவும் அற்புதமானது. ஆனால் அவர் எதனை பாவித்து சிந்திக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றிருந்த வேளை அதனை குழப்பு முகமாக பாரிய மீன்கூலராக வாகனம் வரவழைக்கப்பட்டு ஆலயத்திற்கு மின் வழங்கும் வயர் அறுக்கப்பட்டு பொங்கல் உற்சவத்தினை தடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் ஆரம்பமாகிய நிலையில் நேற்றைய தினம் பாரம்பரிய முறைப்படி கோட்டைக்கேணி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து மட்பண்டம் எடுத்து வரப்பட்டு உற்சவம் ஆரம்பித்து இன்றைய தினம் பொங்கல் உற்சவம் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் மாலை நேரம் ஆலய வளாகத்துக்குள் மீன் வியாபாரம் மேற்கொள்ளும் கூலர் ரக வாகனம் ஒன்றினை போலீசார் உள்ளே அழைத்து குறித்த வாகனத்தினால் ஆலயத்துக்கு செல்லும் வயர் அறுக்கப்பட்டதனால் மின்தடை ஏற்பட்டது. அத்தோடு அறுத்துவிடப்பட்ட மின்வயரினால் மின் தாக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான செயற்பாடுகள் ஆலய உற்சவத்தினை குழப்பும் நோக்கிலேயே மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் நேற்றைய தினம் இடம்பெற இருந்த நிலையில் நேற்றைய தினம் ஆலயத்துக்கு சென்ற போலீசார், இராணுவம் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தினர் ஆலய பணிக்காக வருகை தந்த பூசாரி உள்ளிட்டவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக ஆலய பூசகர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வளாகத்தை அபகரித்து சட்டவிரோதமாக பௌத்த விகாரை அமைத்து பல்வேறு நெருக்கடிகள் வழங்கப்பட்டு வந்திருந்தது. தற்போது குறித்த ஆலயத்தின் வழிபாடுகள் தொடர்ச்சியாக ஆலய நிர்வாகத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இதை அவர் தனது எக்ஸ் கணக்கில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். 76 ஆண்டுகளாக எங்களை திவாலான நிலைக்கிட்டுச் சென்ற ஒரு திறமையற்ற அரசியல் குழுவால் நாங்கள் வழிநடத்தப்பட்டோம். இலங்கை வளர வேண்டுமானால் வருமானத்தை அதிகரிக்க நமது இயற்கை வளங்களை பயன்படுத்த வேண்டும்.
இலங்கையை முன்னேற்றுவதற்கு என்னுடன் இணையுமாறு ஒவ்வொரு இளைஞர்களையும் நான் அழைக்கின்றேன். எனவே எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்கு வெளியே ஒரு வேட்பாளருக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளித்தால் பிரதமர் பதவி தமது கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும் என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கூட்டம் ஒன்றில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. எதிர்கால அரசியல் நிலைமைகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆயுத்தங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பசில் ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிரேஷ்ட அரசியல்வாதியும் நவ சமசமாய கட்சியின் தலைவருமான கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன காலமானார். சிரேஷ்ட அரசியல்வாதியும் நவசமசமாய கட்சியின் தலைவருமான கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன காலமானார். இவர் நீண்ட காலமாக சுயினமுற்றிருந்த நிலையில் இன்று தனது 81வது வயதில் காலமாகினார். விக்ரமபாகு கருணாரட்ன தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் என்பதுடன் கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக கொழும்பில் போராட்டங்களை முன்னெடுத்தார். அத்துடன் இனப்பிரச்சினையை தீர்க்கும் எண்ணம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய பிரச்சினை தொடர்பான தீர்வில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டுமென கூறி வந்தார். மேலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமல் போனவர்கள் தொடர்பான நம்பிக்கை, இராணுவ கையிருப்பில் உள்ள நிலங்களை மக்களுக்கு மீள கையளித்தல் போன்ற விடயங்களை தனது அதிகாரங்களை கொண்டு தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென இவர் தெரிவித்திருந்தார். இலங்கை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பட்டதாரியான கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்றார். இவர் 18 ஆண்டுகளாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக கடமையாற்றினார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமைக்கு எதிராக குரல் கொடுத்த காரணத்தினால் அவர் தனது தொழிலை இழக்க நேரிட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார உள்ளிட்ட பல்வேறு இடதுசாரி கட்சி தலைவர்களுடன் கடந்த காலங்களில் நெருக்கமான தொடர்புகளை பேணியிருந்தார். அவரின் மரபையொட்டி அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது அதிகளவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெளிவாக புலப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று வர்த்தக சங்கத்தினருடன் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் தெரிவிக்கையில், எங்களுக்கு சொல்லப்பட்டதன் பிரகாரம் தற்போது பகிரப்பட்ட நிதி ஒதுக்கீடு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒதுக்கப்படும் என்றும் முதலில் சொல்லப்பட்டது. ஆனால் ஆரம்பத்திலே அந்த நிதி சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டு ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தனர். இது சம்பந்தமாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நானும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஏற்கனவே கதைத்திருந்தோம். எங்களுக்கு வழமையாக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டைப் போலவே திட்ட முன்மொழிவுகளை வழங்குமாறு சொல்லப்பட்டது. அதன்படி யாழ் மாவட்ட அரசு அதிபர் வழமை போல் எமக்கு கடிதங்களை எழுதினார். அந்த கடிதங்களுக்கு பதிலளித்து நாம் திட்டங்களை வழங்கினோம். ஆனால் எங்களுடைய முன்மொழிவுகள் இழுத்தடிக்கப்பட்டன. இவ்வாறான நிலைமையில் தற்போது எங்களது முன்மொழிவுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என அறிகிறோம். எனினும் இதற்கு முன்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் நிரல் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டு கேள்வி எழுப்பப்பட்டது. ஆகையினால் ஜனாதிபதி தனக்கு ஆதரவளிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று கருதுபவர்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளார் என்பது தெளிவாக தெரிந்தது. இந்த விடயம் பொதுவெளியில் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்ட பிறகு மற்றவர்களும் இந்த நிதி தற்போது பகிரப்பட்டுள்ளது என அறிகிறேன் என சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்திற்கு 3 நாள் பயணமாக ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரையான 3 தினங்களில் குறித்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி வடக்கில் தங்கியிருந்து விசேட கலந்துரையாடல்களை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த காலப்பகுதியில் 2ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பல சந்திப்புகளும், 3ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தில் விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று 4ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் விசேட கலந்துரையாடலுடன் காணி உறுதி வழங்கும் நிகழ்வுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் போராட்டங்களால் பணிக்கு சமூகமளிக்காத அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜெசரத்ன வெளியிட்டுள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பான யோசனைக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
கொழும்பு, களுத்துறை, கம்பகா, காளி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, புத்தளம், குருநாகல், பொலனறுவை, கீகாலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட உள்ளது. அந்த மாவட்டங்களில் வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் போராட்டங்கள் காரணமாக பணியிடத்துக்கு செல்லும் போது போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டதால் பணிக்கு சமூகமளிக்க முடியாத அதிகாரிகளுக்கு இந்த சிறப்பு விடுமுறை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் அரசு சேவை ஓய்வூதியர்களுக்கு 3000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 41 வருடங்கள் கடந்து நேற்றுதான் இந்த சபையிலே ஒரு அமைச்சரால் நடந்த இனப்படுகொலைக்கு மன்னிப்பு கோருகின்றோம் என்று எழுந்தமானமாக சொல்லப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு உரையாற்றுகையில், மிக முக்கியமாக ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றிலே 70களின் பிற்பகுதியில் 1980களின் ஆரம்பத்திலே பல்வேறுபட்ட விடுதலை இயக்கங்கள் உருவாக்கம் பெற்றிருந்தன தமிழீழ மண்ணிலே. அவ்வாறான விடுதலை இயக்கங்களுடைய வரலாற்றில் தமிழீழ இராணுவம், தமிழ் ஈழம் ஆமி என்கிற TEA என்கிற ஒரு கட்டமைப்பை, இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி ஈழ விடுதலை போராட்ட முன்னோடிகளில் ஒருவராக இருந்த தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்களை நான் இந்த சபையிலே நினைவில் கொள்ளுகிறேன். மிக முக்கியமாக தம்பாப்பிள்ளை செங்கமலம் தம்பதிகளின் புங்குடுதீவு மண்ணை பூர்வீகமாக கொண்ட இவர்களுடைய மகனாக 1955 6/5 பிறந்த தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன், தம்பா என எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்பட்டவர். இவருடைய குடும்பம் நினைத்தவற்றை நிறைவேற்றும் பொருண்மைய வெண்மையும் குடும்ப பின்னணியும் கொண்ட செல்வந்த குடும்பத்திலே பிறந்த இவர் மிகவும் ஆரோக்கியமான வசதி படைத்த குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் இந்த மண்ணிலே தமிழர்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய கொடுமைகளையும் வன்முறைகளையும் கண்டு தன்னை ஒரு போராளியாக மாற்றிக்கொண்டார். அதனால்தான் அவருடைய அந்த தமிழீழ இராணுவம் என்பது உருப்பெற்றிருந்தது. லண்டன் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையிலே படித்து கொண்டிருந்த இவர் தன்னுடைய பொறியியல் படிப்பை துறந்து தன்னை ஒரு இராணுவ ரீதியாக, ஆயுத ரீதியாக ஈழ விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு போராளியாக இணைத்து கொண்ட தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்களுடைய மரணத்தை நாங்கள் இந்த இடத்திலே ஆழ்மன அஞ்சலிகளோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்றைக்கு 41 வருஷங்களுக்கு முதல் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த மண்ணிலே குறிப்பாக கொழும்பிலே நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை, உலக வரலாற்றை பார்க்கக்கூடிய இனப்படுகொலை ஜூலை படுகொலை, அதை கருப்பு ஜூலை என்று சொல்வார்கள். இலங்கையின் வரலாற்றில் 12 மாதங்களில் இந்த ஜூலை என்பது கருப்பு ஜூலையாகவே கொள்ளப்படுகிறது. ஜூலை 23 இருந்து 27 வரை கொழும்பிலும் மலையகத்திலும் இருக்கின்ற பல்வேறுபட்ட இடங்களிலே பாரியளவான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது. தமிழர்கள் மீது அந்த படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டது. நிராயுதபாணிகளாக இருந்த தமிழர்களை பார்த்து போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று ஒரு யுத்த முழக்கம் செய்த அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தன அவர்களுடைய அந்த கர்ஜனையோடும் அவருடைய ஆசீர்வாதத்தோடும் சிங்கள காடையர்களும் சிங்கள இளைஞர்களும் சேர்ந்து இந்த கொலைகளை செய்திருந்தார்கள். குறிப்பாக வெலிக்கடை சிறையிலே 2 நாட்கள் தொடர்ந்து இந்த மிகப்பெரிய மனித பேரவலம் நடைபெற்றது. வெலிக்கடை சிறையிலே தம்பாப்பிள்ளை மகேஸ்வரனும் ஒருவராக இருந்தார். அவர் அந்த சிறையிலே இருந்து அந்த நேரம் காப்பாற்றப்பட்டு அவர் மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றப்பட்டு இருந்த காலங்களும் உண்டு. ஆகவே மிகப்பெரிய வரலாறுகளை கொண்ட ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 41 ஆண்டுகள் கடந்து நேற்று தான் இந்த சபையிலே ஒரு அமைச்சரால் நாங்கள் நடந்த படுகொலைக்கு மன்னிப்பு கோருகிறோம் என்று எழுந்தமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட இந்த மண்ணிலே கொழும்பிலே இருந்த 5000 தமிழர்களுடைய வர்த்தக நிலையங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3000 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டது. அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 300 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் பெறுமதியான பொருட்கள் அளிக்கப்பட்டதாக சொன்னார்கள். சர்வதேச குற்றங்களை விசாரிக்கின்ற பன்னாட்டு அமையம் கூட இது ஒரு மனித படுகொலை, இது ஒரு இனப்படுகொலை என்பதை அந்த நேரத்திலே வெளிப்படுத்தி இருந்தது. அவ்வாறான மிக மோசமான இனப்படுகொலை நடைபெற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அதனைத்தான் நான் இந்த இடத்திலே நினைவில் கொள்கிறேன். தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்களை நினைக்கின்ற அதே நேரம் இந்த மண்ணிலே பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்டதும், பல மக்கள் கொல்லப்பட்டதும், அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டதும் ஈழ விடுதலை போராட்டத்திற்கான மிகப்பெரிய ஒரு களத்தை உருவாக்கிய பெருமையும் அது சிங்கள ஆட்சியாளர்களையே சாரும்.
அதனால்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். ஏன் தமிழர்கள் ஆயுதம் தூக்கினார்கள், ஏன் தமிழர்கள் ஆயுதங்களோடு போராடினார்கள் என்று பலரும் என்று கேட்கிறார்கள். ஆனால் 1983ஆம் ஆண்டிலே ஏதுமற்ற அப்பாவிகள் மீது இவ்வாறான கொடூரமான தாக்குதல் கொழும்பிலே அரசாங்கத்தினுடைய படைகள் பார்த்திருக்க நடைபெற்ற பொழுது கூட யாரும் தடுக்கவில்லை. இதனை இந்தியாவினுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகை அந்த நேரம் ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களை கேட்டார்கள், உங்களுடைய படைகள் பார்த்து கொண்டிருந்தார்களே சிங்களவர்கள் தமிழர்களை தாக்கி எரிக்கிற பொழுது என்று கேட்ட பொழுது ஜே.ஆர். ஜெயவர்தன எகத்தாளமாக சொன்னார், அது அந்த படைகளிடம் இருந்தது தமிழர்களை கொல்ல வேண்டும் என்கிற ஒரு மனநிலை. அதனால் அவர்கள் சிங்களவர்கள் தமிழர்களை கொல்லுகிற பொழுது அவர்கள் அதை கவனத்திலே கொள்ளவில்லை என்று சொன்னார். மிக மோசமான பதில்களாக அந்த நேரம் இருந்தது. யாழ்ப்பாணத்தவர்கள் சாவது அது சிங்கள மக்களுக்கு மகிழ்ச்சியானது என்று இன்னும் அதனை ஊக்கமளித்தார். கொழும்பிலே ஊரடங்கு சட்டம், தொடர்ந்து பல மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டங்களை கொண்டு வந்து மலையகத்திலேயும் கொண்டு வந்து ஏதுமறியாத அப்பாவி தமிழர்களாக இருந்த மலையக தமிழர்கள் மீது இந்த படுகொலை செய்யப்பட்டு கட்டாயப்படுத்தி கப்பல்களில் ஏற்றி வடக்கிற்கு அவர்கள் அனுப்பப்பட்ட வரலாறு இந்த மண்ணில் இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் சர்வதேச சமூகத்தை இப்பொழுதும் கேட்கிறோம். 1983களில் இருந்து இங்கு நடைபெற்றது மட்டுமல்ல, 1954களில் இருந்து இந்த இனப்படுகொலை என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்டு எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு நாங்கள் இன்று எங்களுடைய மண்ணிலே கூட இரண்டாந்தர பிரஜைகளாக மூன்றாந்தர பிரஜைகளாக வடக்கிலே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அது இந்த படுகொலைகளுக்கு கூடாகவே நடைபெற்றது. இப்பொழுதும் நாங்கள் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள் தொடர்ந்தும் இந்த இனப்படுகொலை தமிழர்கள் மீது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே 1983 நடைபெற்றதுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. தம்பாப்பிள்ளை மகேசனோ அல்லது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தங்கத்துரையோ குட்டிமணியோ இவர்கள் கொண்ட கனவுகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. தங்கத்துரை அவர்கள் நீதிமன்றத்திலே நீதவானுடைய இறுதி வாக்கியமாக சொன்னார், நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல, ஆயுதங்கள் எங்கள் மீது திணிக்கப்பட்டது, அதனால்தான் நாங்கள் ஆயுதங்களை தூக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உருவாக்கப்பட்டோம் என்று. அதே போல குட்டிமணி சொன்னார், நான் இறந்தாலும் எனது கண்ணை ஒரு தமிழருக்கு பொருத்துங்கள், நான் மலரப்போகும் என் தமிழீழத்தை பார்க்க விரும்புகிறேன் என்று. அதற்காகவே அவருடைய கண்ணை உயிரோடு வெளிக்கடை சிறையிலே தோண்டி எடுத்தார். இவ்வாறான மிக மோசமான நிலைமைகள் இந்த மண்ணிலே நடைபெற்றது. அதனால்தான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நான் குறிப்பிடுகிறேன். 41 ஆண்டுகள் கடந்து இந்த சபையிலே ஒரு மன்னிப்பு என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மன்னிப்பு தமிழர்களுக்கான ஒரு தீர்வாக அமைந்திருக்கிறதா அல்லது அது எந்த வகையிலே முடிவுறுத்தப்பட போகிறது? ஆகவே இந்த உயர்ந்த சபையிலே இன்று இந்த மண்ணில் எங்களோடு இல்லாத தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்களுக்கு நான் அஞ்சலி செலுத்துவதோடு இந்த இறந்து போன ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய கனவுகளோடும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பது அவர்களுடைய மண்ணிலே அவருடைய பாரம்பரியமான அவர்கள் பூர்வீகமாக தோன்றி வளர்ந்த இணைந்த வடகிழக்கு மண்ணிலே ஒரு அரசியல் தீர்வாக அது அமைய வேண்டுமே தவிர அதுதான் இந்த ஆத்மாக்களுடைய எண்ணமும் சிந்தனையும் என்பதை பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன். யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண கலாச்சார மண்டபத்தில் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையில் 3 நாட்கள் தொடர்ந்து யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா நடைபெறவுள்ளது என நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் இருந்து மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் இருந்தும் பல்வேறுபட்ட புத்தக விற்பனை நிறுவனங்கள் மற்றும் வெளியீட்டகங்களின் புத்தகங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட உள்ளது. ஒவ்வொரு வருடமும் பல புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன. ஆனால் யாழ்ப்பாணத்தில் உள்ளூர் மற்றும் சர்வதேச எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றமானது இந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளது. புத்தக திருவிழா இடம்பெறும் தினங்களில் புத்தக வெளியீடுகள், அறிமுக நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார நிகழ்வுகள் என்பனவற்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வடமாகாணத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றக்கூடியவாறு அமைய பெற்றுள்ளது. இக்கண்காட்சி முற்றிலும் இலவசமாக பார்வையிட முடியும் என்பதோடு 40 காட்சி கூடங்கள் அமைக்கப்படும். அவற்றில் உள்ளூர் வெளியூர் எழுத்தாளர்களின் புத்தகங்கள் காட்சிப்படுத்த உள்ளோம் என ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை இந்திய ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் வழக்கில் தன்னை ஒரு தரப்பினராக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின்படி சட்டவிரோத அமைப்பாக அறிவித்து ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள தடையை 14/5/2024 அன்று மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டித்து ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகம் அரசாணை வெளியிட்டது. அந்த தடை அறிவிப்பின்படி முகாந்திரங்களை ஆராய்ந்து முடிவு செய்ய சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டப்படி டெல்லி உயர்நீதிமன்ற நீதியரசர் மன்மீத் பிரீடம் சிங் அரோரா
தலைமையில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்ட தீர்ப்பாயத்தை அமைத்து 5/6/2024 அன்று ஒன்றிய அரசு மீண்டும் அடுத்த அரசாணை வெளியிட்டது. அடுத்த தீர்ப்பாயம் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டப்படி விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பாக ஏன் அறிவிக்கக்கூடாது, விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ 23/7/2024 மாலை 4 மணிக்கு இத்தீர்ப்பாயத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ சார்பில் இந்த தீர்ப்பாயத்தில் விடுதலை புலிகள் அமைப்புக்கு இந்திய ஒன்றியத்தில் தடை விதிக்க முகாந்திரமில்லை. ஆகவே அந்த அமைப்புக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை இந்திய ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் வழக்கில் தன்னை ஒரு தரப்பினராக சேர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் 23/7/2024 மாலை டெல்லி தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கழக பொதுச் செயலாளர் வைகோ தாக்கல் செய்த மனுவை தீர்ப்பாயம் ஏற்றுக்கொண்டது. ஆகஸ்ட் 7 விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் இதேபோன்ற மனுவை வைகோ நீதிமன்ற தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.